நடு அண்ணாமலையில் மேலும் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். இவ்வளவு வயதானவர்கள், குழந்தைகள், பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் பக்தியோடு அண்ணாமலை ஏறி இறங்குகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அருள் புரிவாரா? வேண்டுதல்களை நிறைவேற்றுவாரா? கேட்டதை கொடுப்பாரா? நாமும் ஏதும் வேண்டுதல் இல்லாமல் எதற்காக விளையாட்டாக ஏறி வந்தோம்? தேவையில்லாமல் நடுமலையில் மாட்டிக்கொண்டோமே, எப்படி மீண்டும் கீழே இறங்குவது? உண்மையில் இந்த கல்மலையில் என்னதான் இருக்கிறது? என்ன மருத்துவ சக்தி இருக்கிறது? அனல் காற்று இருக்கும் இந்த அண்ணாமலையில் மனிதனால் ஏற்றும் நெய் தீபத்தை காண லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டமா? அறிவியல் மேலோங்கி நிற்கும் இக்காலத்தில் இதை நம்பி வணங்குகிறார்களே, நாமும் மடத்தனமாக இங்கு வந்து விட்டோமே. உலகத்தில் பலர் பல மோசடிகள், குற்றங்கள், பாதகங்கள் செய்து நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். இறைவனை தொழுபவர்கள் தேய்ந்து தானே போகிறார்கள். கடவுள் இருக்கா இல்லையா? நடு அண்ணாமலையில் நின்று கொண்டு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தேன். கடவுள் இருக்கா இல்லையா? வணங்கும் சிலைகளை திருடிச் சென்ற கும்பல் ஒருபுறம், சேமித்த காணிக்கைகளை கொள்ளையடித்த கும்பல் ஒருபுறம், மக்கள் கொடுக்கும் பணத்தை பொய் செலவு கணக்கில் கொள்ளையடிக்கும் கும்பல் மறுபுறம். இதை கடவுள் வேடிக்கை பார்க்குமா? கடவுள் இல்லை. இல்லாத கடவுளை மக்கள் வெள்ளம் வணங்குகிறதே, இந்த மலையை வேறு சுற்றுகிறதே. வேண்டுதல்களை நிறைவேற்றுமா கடவுள்? கடவுள் இல்லை என என் மனம் உறுதியானதால் கடவுளை பற்றி சிந்திக்கவும் தேவையில்லை, நிந்திக்கவும் தேவையில்லை என்றவாறு பக்கத்தில் இருந்த பாறை மீது சாய்ந்து கொண்டு அண்ணாமலை உச்சியை பார்த்தேன். அப்போதுதான் அந்த அதிசயம், ஆச்சரியம், அற்புதம் நிகழ்ந்தது. நடு அண்ணாமலையில் கடவுள் எங்குமே இல்லை என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு திருவண்ணாமலை உச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் திடீரென்று எனது இரு கண்களையும் அரைந்தாற்போல் மிக பெரிய ஒளி வெள்ளம் பாய்ந்தது. வெண்மையான வெளிச்சம், மிக பெரிய பிரகாசம். அந்த வெளிச்சத்தை எனது இரு கண்களும் காண முடியாமல், சக்தி இல்லாமல் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன. இந்த மலையில் என்ன நடக்கிறது? ஏன் எனது கண்கள் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன என்றவாறு எனக்குள் கேள்வி கேட்டேன். நல்லவேளை பக்கத்தில் பாறை இருந்ததால் அதன் மீது சாய்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஒளி வெள்ளம் எனது கண்களுக்குள்ளிருந்து வெளிவந்ததா அல்லது வெளியில் இருந்து கண்களுக்குள் சென்றதா என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தேன். நடு அண்ணாமலையில் சுயம்புவாக தோன்றிய அந்த ஒளியை தொடர்ந்து காண முடியாமல் எனது இரு கண்களும் தன்னிச்சையாக மூடிக்கொண்டிருந்தன. பக்கத்தில் இருந்த பாறை மீது சாய்ந்து கொண்டு மீண்டும் மலை உச்சியை காணலாம் என்று இரு கண்களையும் திறந்தேன். அப்போதும் அதே ஒளி வெள்ளம். எனது கண்கள் தொடர்ந்து அந்த ஒளியை காண முடியவில்லை, தன்னிச்சையாக மூடிக்கொண்டன. 1.5 வினாடிகள் தான் பார்த்திருப்பேன். மலை தெரியவில்லை, மலையில் இருந்து இறங்கும் மக்களும் தெரியவில்லை, கீழே அருணாச்சலேஸ்வரர் கோபுரங்கள் தெரியவில்லை, ஊர் தெரியவில்லை, மேலே வானம் தெரியவில்லை, பூமி தெரியவில்லை, சுட்டெரிக்கும் சூரியனும் தெரியவில்லை, நானே தெரியவில்லை. எனது அடையாளமே அங்கு இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரிந்தது, அந்த ஒளி வெள்ளம். அது சுடாத ஒளி வெள்ளமாக காட்சி கொடுத்தது. நடு அண்ணாமலையில் மிக பிரகாசமான அந்த ஒளி வெள்ளத்தை தொடர்ச்சியாக பார்க்க முடியாமல் எனது இரு கண்களும் மூடியிருந்தன. இதை பகிர்ந்து கொள்ள பக்கத்தில் எவரும் இல்லை என்பதை விட கண்களுக்கு எவரும் தெரியவில்லை எனலாம். முன்பு பக்கத்தில் இருந்த நண்பரையும் மலை உச்சியை காண அனுப்பிவிட்டேன். நடுமலையிலிருந்து நான் கீழே எப்படி தனியாக இறங்குவது? கவலை என்னை சுற்றி கொண்டது. பசி இருந்தால் கண்கள் இருண்டு போகும் என வழக்கு சொல். ஆனால் மிக பிரகாசமான ஒளி மட்டுமே தெரிகிறதே. எனக்கு என்னவாயிற்று? ஏன் எனது இரு கண்களும் தொடர்ச்சியாக அந்த ஒளியை காண முடியவில்லை? கண்கள் திறந்தால் அந்த பிரம்மாண்டமான ஒளி பிரகாசம் மட்டுமே தெரிகிறதே. சரி, அந்த ஒளி எப்படி இருந்தது என்றால்,